வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் இந்த ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்பொழுது வெளியாகும் என்று ஆவலுடன் காத்திருந்தவருக்கு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியபோது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிற டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள கட்டுனர் மற்றும் சேல்ஸ்மேனுக்கான நோட்டிபிகேஷன் 9/10/2024 அன்று கூட்டுறவுத்துறை சார்பாக வெளியிட்டது. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக காலி பணியிடங்கள் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஏற்கனவே நிறைவடைந்தது 7/11/2024. அது இல்லாம இதுக்குண்டான இன்டர்வியூ டேட் பாத்தீங்க அப்படின்னா 25/11/2024 இருந்து 9/12/2024 தான். இதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் வெளியாகக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24/12/2024. ஆனால் அந்த சரியான நேரத்தில் ரிசல்ட் வெளியிடவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு சில மாவட்டங்களில் புயல் வெள்ளம் காரணமாக சரியான நேரத்தில் இன்டர்வியூ நடைபெறாத காரணத்தினால் ரிசல்ட் ஆன தேதி தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல் பொங்கலை முன்னிட்டு இந்த ரிசல்ட் வெளியாகும் என்று அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். ஆனால் ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் காரணமாக அந்த ரிசல்ட் வெளியாகவில்லை. தற்பொழுது அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது அப்பொழுது பாலிமர் செய்தி நிருபர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்று கேட்டிருந்தார். அதுக்கு அவர் சொன்ன முக்கிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் சீக்கிரமே வந்துவிடும், அதுக்குண்டான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் இந்த தேதியை அவர் குறிப்பிடவில்லை. இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் முதலில் ரேஷன் கடைக்கு உண்டான சேல்ஸ்மேன் மற்றும் பட்டுனர் பதவிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவதற்குண்டான ரிசல்ட் வெளியாகும் என்றுதான் சொன்னார். அது இல்லாமல் துறை ரீதியாக இதுவரை 12,500 பணியிடங்களுக்கு பணி நியமனம் கூட்டுறவுத்துறை சார்பாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யாரும் கஷ்டப்பட வேண்டாம், யாரும் அவதிப்பட வேண்டாம், உங்களுக்கு உண்டான ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியாகும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இவ்வளவு நண்பா, இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்று காத்திருந்தவருக்கு அமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.